தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறதா? ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா தக்க பதிலடி கொடுத்துருக்காரு போக்குவரத்து துறை அமைச்சர். தனியார் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், உரிமமே ரத்து செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தமிழகத்தில் போக்குவரத்து கழகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடந்த காலங்கள் ரொம்ப காலங்கள் ஒரு 50 ஆண்டு காலமாகவே திறம்பட செயல்பட்டு வருது. இப்பொழுது மக்கள் சேவைக்காக இந்த போக்குவரத்து கழகம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு இலவசம் அப்படின்றத போன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து முதல்வர் விஜயும் பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அந்த திட்டத்தை அப்கிரேட் செய்ய போகிறாரு. வெற்றி பயணம் திட்டம் அனைத்து பேருந்துகள்லையுமே மாவட்ட அளவில் இருக்கிற டவுன் பஸ்ஸில் தான் இலவசம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னது. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து பேருந்துகளிலும் வெற்றி பயணம் திட்டத்தை விரைவில் நடத்த கொண்டு வர இருக்கார். ஸோ இந்த டைமில் பேருந்து கட்டணம், தனியார் பேருந்து கட்டணம் கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் இந்த பேருந்து கட்டணத்துடைய உயர்வை அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேருந்துகளில் அவங்களே செக்கிங் எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டு வாங்கப்பட்டால் அந்த பேருந்தோடைய உரிமத்தை உடனடியாக ரத்து செய்கிறதுக்கு போக்குவரத்துறை அமைச்சருக்கு முக்கிய அதிகாரம் இருக்குது. ஸோ போக்குவரத்துத்துறை அமைச்சரும் அதை தான் சொல்கிறாரு. தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் உயர்த்தப்பட்டால் கடுமையாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தனியார் பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு பார்த்திபன் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். ஸோ கிட்டத்தட்ட பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், டீசல் விலை உயர்வு காரணமாக தனியார் பேருந்து கட்டணம் உயர்த்த அதன் உரிமையாளர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளதாகவும் இது குறித்து உரிய ஆலோசனைக்கு பிறகு தான் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்கார். ஆனால் அந்த ஆலோசனையே செய்யாமல் தனியார் பேருந்துகள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்தியது ஏன்? ஸோ இது பார்த்திங்கன்னா இது பொதுமக்களுடைய அன்றாட வேலைகளை பாதிக்குது. இதனால் பார்த்திங்கன்னா தனியார் பேருந்துகள் உடனடியாக போக்குவரத்து கட்டணத்தை வாபஸ் பெறணும், அந்த மாதிரி உயர்த்தப்பட்ட கட்டணங்களை. ஸோ தமிழக அரசு என்ன கட்டண அமைப்பு நிர்ணயிச்சிருக்கோ அந்த கட்டணத்தை அவங்க செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தாத பேருந்துகளுடைய உரிமங்களை உடனடியாக ரத்து செய்யணும். பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழக டிஎன்எஸ்டிசிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிராகரித்த கூற்று அப்படின்றது தான் டிஎன்எஸ்டிசி பேருந்து கட்டணங்கள் எதுவுமே உயர்த்தப்படவில்லை. தனியார் பேருந்து கட்டணங்கள் மட்டும்தான் இதில் உயர்த்திருக்காங்க. தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய அனைத்து பேருந்துகளும் சிறம்பட செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. பயணிகளிடம் வழக்கமான கட்டணம் ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா மதுரை கீழ்மண்டலத்தில் உள்ள ராஜபாளையம் கிளை பேருந்து ஒன்று வெள்ளிப்புதூரிலிருந்து மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் வரை பயணிகளிடம் வழக்கமாக 75க்கு பதிலாக 100 வசூலித்ததாக குற்றச்சாட்டு பதிவுகள் வைரலாகி வருகிறது. மேலும் பெண்களின் வங்கி கணக்குகளை 5000 டெபாசிட் செய்த பிறகு மாநில அரசு திடீரென பேருந்து கட்டணத்தை உயர்த்ததாகவும் அந்த பதிவுகள் கூறப்படுகிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஒரு பரவலான செய்திகள் தான். இதை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அதனால் அரசு பேருந்து கட்டணங்கள் கம்மியாக தாங்க இருக்குது. தனியார் பேருந்து கட்டணங்கள் தான் இந்த உயர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்க தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பொதுமக்களுக்கு சிரமம் தரும் பேருந்துகளுடைய உரிமத்தை உடனடியாக ரத்து செஞ்சுட்டு அந்த பேருந்துகளுடைய உரிமங்கள் யார் இப்போ தயார் நிலையில் இருக்காங்களோ அந்த கட்டணத்துக்கு ஓட்டுறதுக்கு யார் வண்டி இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த உரிமத்தை வழங்கணும் அப்படின்றது போக்குவரத்துறை அமைச்சருக்கு நம்ம வேண்டுகோளாக வைக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்குங்க. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்றைக்கி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இதை வட்டார போக்குவரத்து கழக சார்பாக எடுத்துக்கலாம். ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் இருக்குன்னு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக வாங்கிய பிறகு அதை காண்பித்து கண்டக்ட் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்களை மீது ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.